Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கலர் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மூணாக மடிச்சிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 12 to 13 கிட்ட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பேப்பர் ஸ்டிக்ஸையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதுக்கு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். லென்த் 11 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்துட்டு 7 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை ஆஃபாக நம்ம மடிச்சிட்டே வந்துக்கலாம். மடிச்சுட்டு இதை ஜிக்ஸாக்காக தான் மடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து முடிச்சுட்டு திரும்ப பிரிச்சுட்டு ஜிக்ஸாக்காக மடிக்கும்போது அதில் இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் தெரியும் இல்லையா, அப்போது ஈவனாக நம்ம மடிக்கலான்றதுனால நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு 2 கார்னரையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா 2ஆக மடிக்கிறோம் இல்லையா, அப்போது சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு ஒட்டுங்க. ஏன்னா இதில் மொத்தமே பெட்டல்ஸ் வந்து 8 தான் இருக்கும். ஏன்னா ஒரே பேப்பர்லேயே நம்ம ஃப்ளவர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் இந்த மாதிரி 2-3 பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பார்ட்டையும் ஒட்டுவோம். இப்போ நம்ம ஒரே பேப்பரில் பண்ணுறதுனால கொஞ்சம் பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இழுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பக்கம் ஒட்டின மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். இப்போ ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபெவிகால் டப்பாவோட மூடி வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவருக்கு மேலே ஒட்டுறேன். இந்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ 2 கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்துட்டு 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு ஹாஃப் சர்க்கிளை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கோன் ஷேப்பில் ஒரு 3 கலரில் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட்டு, ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் 3 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கோன் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கிற ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளன் த்ரெட்டில் கோக்க போகிறோம். இது கூட எக்ஸ்ட்ரா கோல்டன் பீடு வச்சு தான் நான் கோக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோக்கும்போது கீழ்ப்பக்கமாக வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்பக்கமாக இந்த கோன் ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உள்பக்கமாக நம்ம லைட்டாக ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோக்க ஆரம்பிச்சிக்கலாம். உள்பக்கமாக அந்த த்ரெட்டை வந்து எதையாச்சும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதில் ஒட்டும். இப்போது நான் கோல்டன் பீட்ஸ் வந்து அதில் கோத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக 7 ஹேங்கிங் பண்ண போகிறோம். 7த்துலேயுமே ஒரு ஹேங்கிங்லேயும் 3 கலரில் இந்த மாதிரி கோக்க போகிறோம். ப்ளூ, ஒயிட்டு அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி கோத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த கோன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்க பேப்பர் எல்லாத்துலேயுமே உள்பக்கமாக அந்த உள்ளன் த்ரெட் ஒட்டுற மாதிரி லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம். அப்போ தான் அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மொத்தமாக 7 ரெடி பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 3 கலருக்குமே நடுவில் ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ 7 பார்ட்டும் முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒட்டுற வேலை தான். பேப்பர் ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு நான் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பேப்பர் ஸ்டிக்காக ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்ட போகிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ஷேப் வேணும்னா மொத்தமாக இந்த மாதிரி 4 பீஸ் ரெடி பண்ணணும். ஒரு பீஸ்லேயும் 3 பேப்பர் ஸ்டிக் ஒட்டணும். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4 பீஸையும் என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். இதை ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். சாரி, ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த எல்லோ கலர் பேப்பர் அண்ட் ஒயிட் கலர் பேப்பர் ரெண்டுமே வந்து நிறைய வீடியோஸில் கிளார் அடிக்கும். என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. என் மொபைல் எப்படி வச்சாலுமே அது வந்து கிளார் அடிக்கிற மாதிரி தான் காமிக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, இதை ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் சென்டரில் மட்டும் பிளாங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில் இன்னொரு பேப்பர் ஸ்டிக்கை ஒட்டிட்டு அதில் இன்னொரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
நான் சொன்னேன் இல்லையா சென்டர் பார்ட்டில் ஒரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன்னு, அது இதுதான். பேப்பர் ஸ்டிக் அகைன் நான் திரும்பியும் ஒட்டிட்டு இதில் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளவர் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதை பேக் சைடு அப்படியே திருப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஹேங்கிங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு நம்ம வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் த்ரெட்டு தனியாக ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, 2 பேப்பர் ஸ்டிக்கோட கார்னரில் நம்ம ஆணியில் அப்படியே மாட்டிக்கலாம். இதான் ஃபைனல் லுக்கு. இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.